அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 5ஆம் வகுப்பு பாடநூலில் அமைந்திருக்கக்கூடிய இயல் 6 துணைப்பாடமான நேர்மை நிறைந்த தீர்ப்பு என்கின்ற துணைப்பாடத்தினை காணலாம். வாருங்கள் குழந்தைகளே. பாடத்தின் தலைப்பு நேர்மை நிறைந்த தீர்ப்பு என்பதாகும். ஒரு தீர்ப்பானது நேர்மை நிறைந்ததாக தரப்பட்டுள்ளது என்பதை இத்தலைப்பானது நமக்கு எடுத்து கூறுகிறது. துணைப்பாடம் என்றாலே ஏதாவது ஒரு நன்னெறி கருத்தை மாணவர்களுக்கு எடுத்து கூறும் விதமாக அமைந்திருக்கும். இந்த துணைப்பாடமும் அதே போல ஒரு நன்னெறி கருத்தை மாணவர்களுக்கு வலியுறுத்துகிறது. நாம் இப்பொழுது பாடத்திற்கு செல்வோம். வாருங்கள். பாடத்தின் முதல் பத்தி, பல ஆண்டுகளுக்கு முன் தென்பாண்டிய நாட்டை மங்கையர்க்கரசி என்பவர் ஆண்டு வந்தார். அவர் நீதியும் நேர்மையும் மிக்கவராக விளங்கினார். அவர் ஆட்சியில் மக்கள் குறைவின்றி வாழ்ந்து வந்தனர். பல ஆண்டுகளுக்கு முன் தென்பாண்டிய நாட்டை மங்கையர்க்கரசி என்பவர் ஆண்டு வந்தார் என்று கூறியுள்ளனர். நம் தமிழ்நாட்டை முப்பெரும் மூவேந்தர்கள் ஆண்டனர். அவர்கள் சேரன், சோழன், பாண்டியன் ஆவார்கள். அதில் தென்பாண்டிய நாடு என்கின்ற நாட்டை மங்கையர்க்கரசி என்ற ஒரு பெண் ஆண்டு வருகிறார். அவர் நீதியும் நேர்மையும் மிக்க மிக சிறந்த தலைமை பண்பு உடையவராக விளங்கியுள்ளார். அவர் ஆட்சியில் மக்கள் எந்தவித குறையுமின்றி சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர். ஒரு நாள் கிராம தலைவர் ஒருவர் அரசியிடம் ஒரு வழக்கை கொண்டு வந்தார். அவருடன் 4 பேர்களும் அரண்மனைக்கு வந்தனர். அரசியை வணங்கிய கிராம தலைவர் தம் வழக்கை எடுத்துரைத்தார். செல்வந்தர் ஒருவர் அரிய சாதனை புரிபவருக்கு 100 பொற்காசுகள் கொண்ட பொற்கிளி ஒன்றை பரிசளிப்பதாக அறிவித்து அதனை பஞ்சாயத்தாரிடம் கொடுத்தார். அந்த பொற்கிளியை பெறுவதற்கு இவர்கள் 4வரும் போட்டி போட்டனர். 4வருடைய அரிய சாதனையை கேட்ட எங்கள் ஊர் பஞ்சாயத்தினர் யாருடைய சாதனை சிறந்தது என்று முடிவு கட்ட முடியாமல் பரிசு தொகையை 4வருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கலாம் என முடிவெடுத்தனர். தென்பாண்டி நாட்டில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் அரசியிடம் ஒரு வழக்கை கொண்டு வருகிறார். அவ்வாறு கொண்டு வரும் பொழுது அவருடன் 4 பேர்களும் உடன் வருகின்றனர். அரசியை வணங்கிய கிராம தலைவர் தாம் கொண்டு வந்த வழக்கை எடுத்து கூறுகிறார் அரசியிடம். செல்வந்தர் ஒருவர், அதாவது பணக்காரர் ஒருவர் அரிய சாதனை என்றால் எளிதில் செய்ய முடியாத கடினமான ஏதாவது ஒரு சாதனை புரிபவருக்கு 100 பொற்காசுகள் கொண்ட பொற்கிளி என்றால் பொன்னால் செய்யப்பட்ட ஒரு கிளி பரிசளிப்பதாக அறிவித்திருந்தார். அதனை அச்செல்வந்தர் பஞ்சாயத்தாரிடம் கொடுத்தார். அந்த பொற்கிளியை பெறுவதற்காக இவர்கள் 4வரும் போட்டி போடுகின்றனர். 4வருடைய மிகப்பெரிய சாதனையை கேட்ட எங்கள் ஊர் பஞ்சாயத்தினர் யாருடைய சாதனை சிறந்தது என்று சரியான ஒரு முடிவிற்கு வர முடியாமல் இருக்கின்றோம். அதனால் பரிசு தொகையை 4வருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கலாம் என முடிவெடுத்தனர் என்று கூறுகின்றார். ஆனால் இந்நால்வரும் அதற்கு உடன்பட மறுத்தனர். அவரவருக்கும் தங்கள் சாதனையே பெரியது என்று கூறி பரிசு தொகை முழுமையாக தங்களுக்கே சேர வேண்டும் என்றனர். அதனால் தாங்களே இவர்கள் செய்த சாதனையை கேட்டு விசாரித்து பொற்கிளியை யாருக்கு கொடுப்பது என்று சரியான தீர்ப்பளிக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார் அந்த பஞ்சாயத்து தலைவர். 4வரும் பரிசை சரிசமமாக பிரித்து தருவதற்கு உடன்பட மறுக்கின்றனர். அதனால் அவரவர்கள் தங்கள் செய்த சாதனையே பெரியது என்று கூறி பரிசு தொகை முழுமையாக தனக்கே வர வேண்டும் என்று கருதுகின்றனர். எனவே
தாங்களே இவர்கள் செய்த சாதனையை கேட்டு விசாரித்து பொற்கிளியை யாருக்கு கொடுப்பது என்று சரியான தீர்ப்பளிக்க வேண்டும் என்று பஞ்சாயத்து தலைவர் அரசியிடம் கூறுகிறார். அரசியார் அந்நால்வரையும் பார்த்தார். ஒவ்வொருவராக உங்கள் சாதனையை சொல்லுங்கள் என்று ஆணையிட்டார். முதலில் முருகேசன் என்பவர் தம் சாதனையை சொல்ல தொடங்கினார். நான் ஒரு வியாபாரி, மளிகை கடை வைத்துள்ளேன். வியாபாரத்தில் முழு கவனத்தோடு ஈடுபட்டிருந்த போது சிறுமி ஒருத்தி ஒரு நாள் என் கடைக்கு வந்தாள். கடையில் சில பொருட்களை வாங்கினாள். நான் வேலையில் மும்முரமாக இருப்பதை கவனித்துவிட்டு பணம் கொடுக்காமல் நழுவ பார்த்தாள். அப்போது தெருவில் வந்த மாடு அவளை ஆவேசமாக முட்டுவதற்கு போனது. நான் பாய்ந்து சென்று அவளை காப்பாற்றினேன். இத்தனைக்கும் அவள் தந்தைக்கும் எனக்கும் நில தகராறு உண்டு. அடிதடி வரை கூட போய்விட்டோம். அப்படி இருந்தும் அவளை நான் காப்பாற்றினேன். அதை கண்ட ஊர் மக்கள் எல்லாரும் என்னை பாராட்டினார்கள். ஒரு உயிரை காப்பாற்றியது, அதுவும் பகைவனின் மகளை காப்பாற்றியது பெரிய சாதனை இல்லையா? அதனால்தான் பொற்கிளியை எனக்கே கொடுக்க வேண்டும் என்கிறேன் என்று சொன்னார் முருகேசன். இரண்டாவதாக கண்ணன் என்பவர் தம் சாதனையை சொல்லலானார். நான் ஒரு கவிஞன். பல பாடல்களும் கவிதைகளும் இயற்றியுள்ளேன். ஒரே இரவில் உலகம் வியக்கும்படியாக 100 செய்யுட்களை கொண்ட ஆனந்த வாழ்வு என்ற காவியத்தை படைத்துள்ளேன். மக்கள் எல்லாரும் அதை விரும்பி படிக்கிறார்கள். ஒரே இரவில் இப்படி ஒரு காவியத்தை படைத்தது ஒரு இலக்கிய சாதனை அல்லவா? எனவே பொற்கிளி பெற முற்றும் தகுதி உள்ளவன் நான் ஒருவனே. இவ்வாறு தன்னிலை விளக்கம் அளித்தார் கவிஞர். இரண்டாவதாக கண்ணன் என்பவர் தான் புரிந்த சாதனையை அரசியாரிடம் கூறுகிறார். நான் ஒரு கவிஞர் என்றும் பல பாடல்களும் கவிதைகளும் இயற்றியுள்ளேன், அதாவது எழுதியுள்ளேன் என்றும், ஒரே இரவில் உலகம் வியக்கும்படியாக, உலக மக்களே வியந்து பாராட்டும்படியாக 100 செய்யுட்களை கொண்ட ஆனந்த வாழ்வு என்ற காவியத்தை படைத்துள்ளேன். மக்கள் அனைவரும் நான் எழுதிய காவியத்தை விரும்பி படிக்கின்றனர். ஒரே ஒரு இரவில் இப்படி ஒரு காவியத்தை படைத்தது ஒரு இலக்கிய சாதனை அல்லவா? எனவே பொற்கிளி பெற முழு தகுதி உள்ளவன் நான் ஒருவனே. எனவே பொற்கிளி எனக்கே தர வேண்டும் என்று தன்னிலை விளக்கம் அளிக்கிறார் கவிஞர். அடுத்ததாக மூன்றாவது ஆள் கல்தச்சர் கந்தசாமி. அவர் தம் சாதனையை பற்றி சொல்லத் தொடங்கினார். கரடு முரடான பாறையையும் வெட்டி கொண்டு வந்து அழகிய சிலையாகவும் எழிலான தூண்களாகவும் செய்யும் கல்தச்சன் நான். சிற்றுளியை கையில் எடுத்தால் போதும், அது பேசும், பாடும், நடனமாடும். பாறையை குடைந்து குடைவரை கோவில்களும் மண்டபங்களும் செய்துள்ளேன். நான் செதுக்கிய குகை கோவிலை கண்டு வியந்து பாராட்டாதவர்களே இல்லை. அது என் அரிய சாதனை. அதில் என்னை வெல்ல எவரும் இல்லை. எனவே பொற்கிளியை எனக்கு கொடுப்பதே பொருத்தம் என்றார் கல்தச்சர் கந்தசாமி. மூன்றாவதாக கல்தச்சர் கந்தசாமி தான் புரிந்த சாதனையை பற்றி கூறுகிறார். கரடு முரடாக இருக்கக்கூடிய பாறைகளை வெட்டி கொண்டு வந்து அழகிய சிலைகளாகவும் அழகிய தூண்களாகவும் செய்யும் கல்தச்சன் நான். சிற்றுளியை நான் கையில் எடுத்தால் போதும், அது பேசும் வடிவுடைய சிலையாகவும் பாடும் வடிவுடைய சிலையாகவும் நடமாடும் வடிவுடைய சிலையாகவும், அதாவது உயிரோட்டமாக ஒரு சிலையாக என்னால் செதுக்க முடியும். பாறையை குடைந்து குடைவரை கோவில்களும் மண்டபங்களும் நான் செய்துள்ளேன். நான் செதுக்கிய குகை கோயிலை கண்டு வியந்து பாராட்டாதவர்களே இல்லை எனலாம். அதுதான் நான் செய்த அரிய சாதனையாகும். அதில் வெல்ல எவரும் இல்லை. அதில் என்னை வெல்ல எவரும் இல்லை. எனவே பொற்கிளியை எனக்கு கொடுப்பதே பொருத்தம் என்று கல்தச்சர் கந்தசாமி தான் புரிந்த சாதனையை அரசியிடம் கூறுகிறார். நான்காவதாக முதியவர் ஒருவர் வந்தார். அவர் தமது சாதனை என்ன என்று சொல்லலானார். நான் சாதாரண ஒரு ஏழை விவசாயி. என் மூதாதையர் வழியில் எனக்கு கிடைத்த ஒரு காணி நிலத்தை நன்கு உழுது பயிரிட்டு பிழைத்து வருகிறேன். என் மனைவி காலமாகி விட்டாள். என் மகளும் நானும் தான் வயலில் உழைத்து வாழ்க்கை நடத்துகிறோம். இருவரும் பாடுபட்டு வேலை செய்ததால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 3 மடங்கு விளைச்சல் கண்டுள்ளது. என் குடும்பத்திற்கு தேவையான நெல் போக
மீதியை 10 குடும்பத்திற்கு விற்றேன். ஒரு காணி நிலத்தை கொண்டு 10 குடும்பத்தை காப்பாற்றியது என் சாதனைதானே என்று கேட்டார் முதியவர். மங்கையர்க்கரசி சற்று யோசித்தார். பிறகு தம் தீர்ப்பை கூறலானார். தன் உயிரையோ பகையையோ பொருட்படுத்தாமல் பாய்ந்து சென்று பகையாளி மகளை காப்பாற்றியது அரிய சாதனைதான். பகைவருக்கும் நட்பு காட்டுவது நமது பண்பாடு. ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்றதும் சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல் என்ற பாடல் வரிகளும் பண்பாட்டையே வெளிப்படுத்துகின்றன. எனவே பகைவரின் மகளை நீர் காப்பாற்றியது நமது பண்பாட்டு செயலை தவிர புதிய சாதனை ஏதுமில்லை என்று கூறுகிறார். மங்கையர்க்கரசி நால்வரின் அரிய சாதனையை கேட்டு சிறிது நேரம் யோசிக்கிறார். பிறகு தன்னுடைய தீர்ப்பை கூறுகிறார். தன் உயிரையோ பகையையோ பொருட்படுத்தாமல், அதாவது பெரிதுபடுத்தாமல் பாய்ந்து சென்று பகையாளியின் மகளை காப்பாற்றியது அரிய சாதனைதான். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பகைவருக்கும் நட்பு காட்டுவது, அதாவது பகைவருக்கும் நன்மை செய்வது நமது பண்பாட்டு செயலாகும். ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்றதும் சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல் என்ற பாடல் வரிகளும் நமது பண்பாட்டையே வெளிப்படுத்துகின்றன. எனவே பகைவரின் மகளை நீர் காப்பாற்றியது நமது பண்பாடு செயல் தவிர புதிய சாதனை ஏதுமில்லை என்று கூறுகிறார் மங்கையர்க்கரசி. அடுத்து கவிஞர் ஒரே இரவில் 100 கவிதைகளை புனைந்து காவியம் படைத்துள்ளதாக சொன்னார். சோழ நாட்டில் இருந்த பெண் கவி ஒருவர் ஒரே இரவில் 1000 கவிதை புனைந்து காவியம் படைத்தது பழைய செய்தி. எனவே ஒரே இரவில் நீர் 100 கவிதை புனைந்து காவியம் படைத்ததை அரிய சாதனையாக ஏற்க முடியாது என்று கூறுகிறார். அடுத்து கவிஞர் கூறிய அரிய சாதனைக்கு மங்கையர்க்கரசி விளக்கம் தருகிறார். நீர் ஒரே இரவில் 100 கவிதைகளை எழுதியுள்ளாய் என்று கூறினாய். சோழ நாட்டில் இருந்த பெண் கவி ஒருவர் ஒரே இரவில் 1000 கவிதைகளை புனைந்து காவியம் படைத்தது பழைய செய்தியாகும். எனவே நீர் ஒரே இரவில் 100 கவிதைகளை எழுதியது மிகப்பெரிய அரிய சாதனையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மங்கையர்க்கரசி கவிஞரின் சாதனைக்கு விளக்கம் தருகிறார். அடுத்ததாக கல்தச்சர் பாறையை குடைந்து பார்ப்போர் வியக்கும் வகையில் குடைவரை கோவில் உருவாக்கியதை ஒரு சாதனையாக சொன்னால் மாமல்லபுர கோவில்களும் திருச்சி பல்லவர் கால கோவில்களும் அழகிய குடைவரை கோயில்களே. எனவே இவர் செய்தது புதுமையான சாதனை அன்று என்று கூறுகிறார் மங்கையர்க்கரசி. அடுத்ததாக கல்தச்சர் செய்த சாதனைக்கு விளக்கம் தருகிறார் மங்கையர்க்கரசி. பாறையை குடைந்து வெட்டி பார்ப்போர் அனைவரும் வியக்கும் வகையில் குடைவரை கோவில் உருவாக்கியதை ஒரு சாதனையாக நீர் சொல்கிறீர். ஆனால் மாமல்லபுர கோவில்களும் திருச்சியில் உள்ள பல்லவர் கால கோவில்களும் அழகிய குடைவரை கோவில்களே. எனவே நீர் செய்தது புதுமையான சாதனை கிடையாது என்று தச்சரின் சாதனைக்கு விளக்கம் தருகிறார் மங்கையர்க்கரசி. நான்காவதாக முதிய விவசாயி தமது ஒரு காணி நிலத்தில் 3 மடங்கு நெல் உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளார். உண்மையில் இது பெரிய சாதனைதான். எந்த அளவிற்கு பாடுபட்டு உழைத்திருந்தால் இந்த அளவு பலன் காண முடியும். அவரது உழைப்பால் மேலும் 10 குடும்பங்களுக்கு பயன் கிடைத்துள்ளது. விவசாயிகள் ஒவ்வொருவரும் இப்படி சாதனை செய்தால் நாட்டில் பஞ்சம் பசி இருக்காது, நோய் நொடி இருக்காது, வறுமையும் இருக்காது. எனவே பொற்கிளி பெற தகுதியானவர் இவர்தாம். இவருக்கே பொற்கிளியை வழங்க ஆணையிடுகிறேன் என்று நேர்மை நிறைந்த தீர்ப்பை வழங்கினார் மங்கையர்க்கரசி. அவரது தீர்ப்பை கேட்டு மக்கள் எல்லாரும் அவரை வாழ்த்தினர். நேர்மை நிறைந்த தீர்ப்பு என்கின்ற துணைப்பாடம் முதியவரின் அரிய சாதனையை பாராட்டி அவருக்கு பரிசு அளிப்பதோடு மட்டுமன்றி விவசாயத்தின் பெருமையையும் சிறப்பையும் மேம்படுத்தி கூறியுள்ளனர். துணைப்பாடம் நிறைவடைந்தது. அடுத்ததாக கற்பவை கற்றபின் புத்தகத்தில் தரப்பட்டுள்ளது. நேர்மையால் உயர்ந்தவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்க. நேர்மை நிறைந்த தீர்ப்பு கதையை நாடகமாக நடித்து காட்டுக தரப்பட்டுள்ளது. அடுத்தது மதிப்பீடு.
வினாக்களுக்கு விடையளிக்க. அரசியிடம் கிராமத் தலைவர் கொண்டு வந்த வழக்கு யாது? அடுத்தது, முருகேசன் தம் என்ன சாதனை புரிந்துள்ளதாக கூறினார்? மூன்றாவதாக இருப்பது, விவசாயியின் சாதனைதான் உயர்ந்தது என்று அரசி கூற காரணம் என்ன? அடுத்ததாக இருப்பது சிந்தனை வினா. நண்பர்கள் உன்னை வீட்டில் வந்து சந்திக்கின்றனர். அவர்கள் சென்ற பிறகு பணப்பை ஒன்று நாற்காலியில் இருப்பதை காண்கிறாய். இந்நிலையில் நீ செய்ய போவது என்ன? பணப்பையை உரியவரிடம் கொடுப்பேன். உரியவரை தேடிக்கொண்டு வரட்டும் என காத்திருப்பேன். நான் பார்த்ததால் எனக்கு தான் உரியது என வைத்துக்கொள்வேன். மூன்றில் சரியானது பணப்பையை உரியவரிடம் கொடுப்பது ஆகும். இது சிந்தனை வினாவாக தரப்பட்டுள்ளது. அடுத்ததாக கற்கண்டு தரப்பட்டுள்ளது. கற்கண்டு என்றால் இலக்கண பகுதியை நாம் கற்கண்டு என்று கூறுகிறோம். நமக்கு பாடப்பகுதியாக இருக்கக்கூடிய இலக்கணம் அடுக்குத்தொடர் இரட்டை கிளவி. அடுக்குத்தொடர் என்றால் என்ன, அதன் விளக்கம், இரட்டை கிளவி என்றால் என்ன, அதன் விளக்கம் ஆகியவற்றை நாம் பார்க்கலாம். வாருங்கள் குழந்தைகளே. இவை இரண்டையும் ஒரு உரையாடலின் மூலம் நமக்கு விளக்கியுள்ளனர். உரையாடல் தொடங்குகிறது. தேனிசை: அடடே செல்வியா, வா வா, எப்படி இருக்கிறாய்? செல்வி கலகலவென நகைத்தவாறே, ஓ நன்றாக இருக்கிறேன். அத்தை எங்கே? தேனிசை: அவர்கள் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். அப்போது தடதடவென அங்கே ஓடி வருகிறான் தேனிசையின் தம்பி மதியழகன். செல்வி: மதி, ஏன் இப்படி படபடவென மூச்சு இறைக்க ஓடி வருகிறாய்? என்ன ஆயிற்று? மதியழகன்: அக்கா, அங்கே பாம்பு பாம்பு. தேனிசை: மதி, விளையாடாதே, அன்றும் இப்படிதான் தீ தீ என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்தாய். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. போ போ, இப்படியெல்லாம் பொய் சொல்லாதே. மதியழகன்: அக்கா, உண்மையாக தான் சொல்கிறேன், நீங்களே வந்து பாருங்கள். செல்வி: தேனிசை, தம்பி திரும்ப திரும்ப சொல்வதை பார்த்தால் பொய் சொல்வது போல் தெரியவில்லையே, வா வா போய் பார்க்கலாம் என்று கூறுகிறாள். தேனிசை, செல்வி, மதியழகன் மூவரும் உரையாடலின் மூலம் இலக்கண பகுதியை விளக்குவது போன்று தரப்பட்டுள்ளது. தேனிசை முதலில், அடடே செல்வியா, வா வா, எப்படி இருக்கிறாய் என்று தன் வீட்டிற்கு வரும் செல்வியை பார்த்து கேட்கிறார். அதற்கு செல்வி கலகலவென நகைத்தவாறே, அதாவது சிரித்தவாறே, ஓ நான் நன்றாக இருக்கிறேன், அத்தை எங்கே என்று கேள்வி கேட்கிறாள். அதற்கு தேனிசை, அவர்கள் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று பதில் கூறுகிறாள். அப்போது தடதடவென அங்கே ஓடி வருகிறான் தேனிசையின் தம்பி மதியழகன். செல்வி: மதி, ஏன் இப்படி படபடவென மூச்சு இறைக்க ஓடி வருகிறாய்? என்ன ஆயிற்று என்று கேட்கிறாள். அதற்கு மதியழகன், அக்கா, அங்கே பாம்பு பாம்பு என்று பயந்து கூறுகிறான். தேனிசை: மதி, விளையாடாதே, அன்றும் இப்படிதான் தீ தீ என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்தாய். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. போ போ, இப்படியெல்லாம் பொய் சொல்லாதே என்று கூறிவிடுகிறார் தேனிசை. மதியழகன், அக்கா, உண்மையாக தான் சொல்கிறேன், நீங்களே வந்து பாருங்கள் என்று கூறுகிறான். செல்வி: தேனிசை, தம்பி திரும்ப திரும்ப சொல்வதை பார்த்தால் பொய் சொல்வது போல் தெரியவில்லையே, வா வா போய் பார்க்கலாம் என்று கூறுகிறாள். அவர்கள் வெளியில் வந்து பார்த்தபோது அருகில் இருந்த மரத்தின் மீது பாம்பொன்று சரசரவென ஊர்ந்து கொண்டிருந்தது. அதன் உடல் பளபளவென வெயிலில் மின்னியது. மேற்கண்ட உரையாடலில் சில சொற்கள் தடித்த எழுத்துக்களில் உள்ளன. அவை என்னவென்று அறிந்து கொள்வோமா? சில சொற்கள் எப்போதும் இரண்டாகவே வரும். அவற்றை தனித்தனியாக பிரித்தால் பொருள் தரா. உரையாடலில் கலகல, தடதட, படபட, பளபள என வரும் சொற்கள். கலகல என்பதை கல என தனியாக பிரித்தால் பொருள் இல்லை. அதனால் இம்மாதிரியான சொற்கள் எப்போதும் இரட்டை சொல்லாகவே வரும். ஆகவே இவற்றை இரட்டை கிளவி என்பர். இரட்டை என்பது இரண்டு, கிளவி என்பது சொல். இரட்டை கிளவி ஒலி குறிப்பு, விரைவு குறிப்பு, வியப்பு குறிப்பு, சினக்குறிப்பு போன்ற பல வகை குறிப்புகளை உணர்த்தும்.
அவர்கள் வெளியில் வந்து பார்த்த பொழுது அருகிலிருந்த மரத்தின் மீது பாம்பானது சரசரவென ஊர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் உடல் வெயிலில் பளபளவென மின்னியது. இந்த உரையாடலில் சில சொற்கள் தடித்த எழுத்துகளில் உள்ளன. அவை என்னவென்று நாம் அறிந்து கொள்வோமா? அதன் விளக்கம்: சில சொற்கள் எப்பொழுதும் இரண்டாகவே வரும். அவற்றை நாம் தனித்தனியாக பிரித்தால் பொருள் தராது. உரையாடலிலும் கலகல, தடதட, படபட, பளபள என சொற்கள் வந்துள்ளன. இச்சொற்களில் எடுத்துக்காட்டுக்கு நாம் ஒரு சொல்லை எடுத்துக்கொள்வோம். கலகல என்னும் சொல்லை கல என தனியாக பிரித்தால் அது பொருள் தருவதில்லை. அதனால் இம்மாதிரியான சொற்கள் எப்போதும் இரட்டை சொல்லாகவே வரும். ஆகவே இவற்றை இரட்டை கிளவி என்று கூறுகின்றனர். இரட்டை என்பது இரண்டு என்னும் பொருளையும், கிளவி என்பது சொல் என்ற பொருளையும் தருகிறது. இரட்டை கிளவி ஒலி குறிப்பு, விரைவு குறிப்பு, வியப்பு குறிப்பு, சினக்குறிப்பு போன்ற பல வகை குறிப்புகளை உணர்த்தும். இரட்டை கிளவி ஒலி குறிப்பு பொருளையும், விரைவு குறிப்பு பொருளையும், வியப்பு குறிப்பு, சினக்குறிப்பு போன்ற பல வகை குறிப்புகளை உணர்த்தும் என்று கூறுகின்றனர். இவையே இரட்டை கிளவி ஆகும். நாம் அடுத்ததாக பார்க்க போகும் பகுதி அடுக்குத்தொடர். சில சொற்கள் இரண்டாகவோ, மூன்றாகவோ, ஏன் நான்காகவோ கூட அடுக்கி வரலாம். ஆனால் அவற்றை தனித்தனியாக பிரித்தாலும் பொருள் தரும். உரையாடலில் வா வா, பாம்பு பாம்பு, தீ தீ, போ போ, திரும்ப திரும்ப போன்ற சொற்கள் வந்துள்ளன. இவற்றை தனித்தனியாக பிரித்தாலும் பொருள் தரும். இவற்றை அடுக்குத்தொடர் என்பர். வா 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 என 3 முறை அடுக்கி வரும் சொல்லை வா என தனியே பிரித்தாலும் அஃது ஓரெழுத்து ஒரு மொழியாய் வருகையை குறிக்கிறது. அடுக்குத்தொடர் அசைநிலை, விரைவு, வெகுளி, அச்சம், உவகை, அவலம், இசைநிறை முதலிய பொருட்களை குறித்து வரும். சில சொற்களை நாம் இரண்டாகவோ, மூன்றாகவோ, ஏன் நான்காகவோ கூட அடுக்கி கூறலாம். ஆனால் அவற்றை நாம் தனித்தனியாக பிரித்தாலும் பொருள் தரும். இவ்வுரையாடலிலும் சில சொற்கள் அவ்வாறு வந்துள்ளன. எடுத்துக்காட்டாக வா வா, பாம்பு பாம்பு, தீ தீ, போ போ, திரும்ப திரும்ப போன்ற சொற்கள் அடுக்கி வந்துள்ளன. இச்சொல்லை நாம் பிரித்தாலும் பொருள் தரும். இவற்றை நாம் அடுக்குத்தொடர் என்று கூறுவோம். வா வா என 3 முறை அடுக்கி வரும் சொல்லை வா என தனியே பிரித்தாலும் அஃது ஓரெழுத்து ஒரு மொழியாய் வருகையை குறிக்கிறது. வா 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 என்று அடுக்கி வரும் சொல்லை வா என தனியே பிரித்தாலும் அது ஓரெழுத்து ஒரு மொழியாய் ஒரு பொருளை தருகிறது. எனவே இது அடுக்குத்தொடர் ஆகும். அடுக்குத்தொடர் அசைநிலை, விரைவு, வெகுளி, அச்சம், உவகை, அவலம், இசைநிறை முதலிய பொருட்களை குறித்து வரும் என்று கூறுகின்றன. சில சொற்கள் இரண்டாகவோ, மூன்றாகவோ, நான்காகவோ அடுக்கி வரும். அவ்வாறு வரும் சொல்லை நாம் தனியாக பிரித்தாலும் பொருள் தரும். அவ்வாறு பொருள் தரும் சொற்களை நாம் அடுக்குத்தொடர் என்று கூறுவோம். எப்போதும் இரட்டை சொல்லாகவே வருவது இரட்டை கிளவி. ஒரு சொல்லே 2, 3, 4 முறை அடுக்கி வருவது அடுக்குத்தொடர் ஆகும். இரட்டை கிளவி அடுக்குத்தொடர் வேறுபாடு. இரட்டை கிளவி இரட்டை சொல்லாகவே வரும். அடுக்குத்தொடர் ஒரே சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வரும். இரட்டை கிளவி தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது. அடுக்குத்தொடர் தனித்தனியே பிரித்தாலும் பொருள் தரும். இரட்டை கிளவி 2 முறைக்கு மேல் அடுக்கி வராது. அடுக்குத்தொடர் 2, 3, 4 முறை கூட அடுக்கி வரும். இரட்டை கிளவி இரட்டை சொல்லாகவே வரும். பிரித்தாலும் பொருள் தராது. அடுக்குத்தொடர் ஒரு சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வரும். பிரித்தாலும் பொருள் தரும். இவை தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது. இரட்டை கிளவி அடுக்குத்தொடர் தனித்தனியே பிரித்தால் பொருள் தரும்.
இரட்டை கிளவி 2 முறைக்கு மேல் அடுக்கி வராது. அடுக்குத்தொடர் 2, 3, 4 முறை கூட அடுக்கி வரும். கற்பவை கற்றபின் இரட்டை கிளவிகளை பயன்படுத்தி தொடர்கள் எழுதுக. உரைப்பகுதிகளில் காணப்படும் அடுக்குத் தொடர்களை தொகுத்து எழுதுக. அடுக்குத்தொடர் இரட்டை கிளவி வருமாறு கற்பனை கதை ஒன்றை எழுதுக. அடுத்ததாக இந்த பகுதியில் மதிப்பீடு தரப்பட்டுள்ளது. அதில் படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம் என்று உள்ளது. முதலாவதாக தரப்பட்டுள்ளது சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. இலக்கணம் தொடர்புடைய ஒரு மதிப்பெண் வினாக்கள் தரப்பட்டுள்ளது. அதில் உள்ள முதல் வினா அடிபட்ட கால் டேஸ் என வலித்தது. விடை வின் வின் என வலித்தது. 4 வினாக்கள் தரப்பட்டுள்ளது. முதல் வினாவிற்கான விடையை நாம் பார்த்துவிட்டோம். மீதி இருக்கக்கூடிய 3 வினாவிற்கான விடையை மாணவர்கள் புத்தக பயிற்சியாக செய்து பார்க்கவும். அடுத்ததாக இருப்பது பொறுத்துக. 3 வினாக்கள் தரப்பட்டுள்ளது. முதல் வினா கலகலவென. இதற்கான விடை ஒலி குறிப்பு என்பது. இரண்டாவதாக தரப்பட்டுள்ள வினா நரநரவென. இது சினக்குறிப்பு ஆகும். அடுத்து தடதடவென. இது விரைவு குறிப்பு ஆகும். பொறுத்துக நிறைவடைந்தது. அடுத்ததாக இருப்பது கீழ்காணும் உரைப்பகுதிக்கு பொருந்துமாறு இரட்டை கிளவி அடுக்கு தொடர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. இயற்கை காட்சி ஒன்று தரப்பட்டுள்ளது. அதில் அடர்ந்த காடு உள்ளது. அந்த காட்டில் விலங்குகள், பறவைகள், ஆறுகள், மலைகள், பாறைகள் ஆகியவை உள்ளன. அது தொடர்புடைய ஒரு பத்தி கீழே தரப்பட்டுள்ளது. நாம் இந்த பத்திக்கு சரியான அடுக்குத்தொடர் இரட்டை கிளவி சொற்களை கீழுள்ள பதிலிலிருந்து சரியான முறையில் எடுத்து பொருத்துதல் வேண்டும். அடர்ந்த காடு, ஒன்றை ஒன்று துரத்தி விளையாடி கொண்டிருந்த குரங்குகள். திடீரென குரல் எழுப்பியவாறு ஒவ்வொரு மரமாக ஏறியும் இறங்கியும் கிளைக்கு கிளை தாவி தாவி சென்றன. அவை எழுப்பிய ஓசையினால் பறவைகள் தத்தம் சிறகுகளை படபடவென அடித்துக்கொண்டு பறந்தன. அருகில் இருந்த சிற்றாற்றில் நீர் சலசலவென ஓடிக்கொண்டிருந்தது. நீர்நிலை தேடி கூட்டம் கூட்டமாக வந்த யானைகள் அந்த ஆற்றை கண்டு களி நடனமிட்டன. அருகில் வளர்ந்திருந்த தென்னை மரம் ஒன்றிலிருந்த தேங்காய்கள் பொத்து பொத்து என கீழே விழுந்தன. அந்த ஓசையை கேட்டு மிரண்ட யானை கன்று தபதபவென ஓட அருகில் இருந்த மான்கள் அங்கும் இங்கும் துள்ளி துள்ளி ஓடின. சூழ்கொண்ட மேகங்கள் கருகருவென திரள பலபலவென மின்னல் மின்னியது. சற்று நேரத்தில் சடசடவென மழை பெய்ய குரங்குகள் மரத்தின் மீது மடமடவென ஏறின. பத்திக்கு சரியான இரட்டை கிளவி சொற்களையும் அடுக்குத்தொடர் சொற்களையும் நாம் இப்பொழுது பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இருப்பது மொழியை ஆள்வோம் என்கின்ற பகுதி. அதில் முதலாவதாக தரப்பட்டுள்ளது கேட்டல் திறன். எளிய இனிய ஓசை நயமிக்க பாடல்களை கேட்டு மகிழ்க. அடுத்து உழவு வேலை நடைபெறும் இடங்களில் பாடப்படும் பாடல்களை கேட்டு மகிழ்க. நிறைவடைந்தது. அடுத்த பகுதி பேசுதல் திறன். முதலாவதாக தரப்பட்டுள்ளது உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்னும் தலைப்பில் 5 மணித்துளி பேசுக. அடுத்தது நேர்மையாக வாழ்ந்தவர்களுள் யாரேனும் ஒருவரின் பண்புகளை பாராட்டி பேசுக. அடுத்தது படித்தல் திறன்.
செய்தித்தாளில் இடம்பெறும் வேளாண்மை பற்றிய செய்திகளை வகுப்பில் படித்து காட்டுக. அடுத்ததாக இருப்பது, உங்கள் பள்ளியில் நடைபெறும் விழாவுக்கு துண்டு விளம்பரத்தால் தயாரித்து அனைவருக்கும் படித்து காட்டுக. படித்தல் திறனும் நிறைவடைந்தது. அடுத்ததாக இருப்பது எழுதுதல் திறன். சொல்ல கேட்டு எழுதுக. விதை திருவிழாவிற்கு செல்வோம். அடுத்தது, இயற்கை வேளாண்மை அன்புடன் வரவேற்கிறது. மூன்றாவதாக உள்ளது, நீர்வளத்தை பெருக்குவோம். அடுத்ததாக இருப்பது, மண்ணின் ஊட்டச்சத்து நீர் மேலாண்மை. இறுதியாக இருப்பது, ஆர்வலர்களை சுண்டி இழுக்கும் அரங்குகள். 5 சொற்றொடர்கள் சொல்ல கேட்டு எழுதுக பகுதியில் தரப்பட்டுள்ளது. நாம் கேட்டல் திறனில் தரப்பட்டுள்ள பகுதியில் உள்ள வினாக்களை கேட்டு நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் அதிகமான செய்திகளை. அதே போன்று பேசுதல் திறனில் உள்ள செய்திகளையும் பேசுதல் வேண்டும். அடுத்ததாக இருப்பது, படித்தல் திறனில் உள்ள பகுதியை நாம் படித்து அதிகமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். எழுதுதல் திறனில் உள்ள சொற்றொடர்களை நாம் பிழையின்றி எழுதி பார்க்க வேண்டும். அடுத்ததாக இருப்பது, சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. 5 சொற்கள் தரப்பட்டுள்ளது. 5 சொற்களையும் நாம் தொடரில் அமைத்து எழுதுதல் வேண்டும். அதில் முதலாவதாக தரப்பட்டுள்ள சொல் திருவிழா. இதற்கான பதில், எங்கள் ஊரில் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். இதே போன்று மீதி உள்ள 4 சொற்களுக்கும் சொற்றொடர் அமைத்து எழுதவும். அடுத்ததாக உள்ள பகுதி, ஒரு பொருள் தரும் பல சொற்களை எழுதுக. ஒரே ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் தமிழில் உள்ளது. புத்தக பயிற்சியாக 5 பொருள் தரும் சொற்கள் தரப்பட்டுள்ளது. அதில் முதலாவதாக உள்ளது வயல். வயல் என்ற பொருள் தரும் பல சொற்களுள் 2 எடுத்துக்காட்டுக்கு தரப்பட்டுள்ளது. அது செய், களனி என்பது ஆகும். இதே போன்று உழவு என்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் விவசாயம், வேளாண்மை. அடுத்து மகிழ்ச்சி என்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் இன்பம், உவகை. மீதி உள்ள 2 சொற்களுக்கான விடையை மாணவர்கள் புத்தக பயிற்சியாக செய்து பார்க்கவும். அடுத்ததாக இருப்பது, கீழ்காணும் முறைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. பத்தி, நீர்வளமும் நிலவளமும் உடைய தமிழ்நாட்டில் பண்டை காலத்திலிருந்தே பயிர் தொழில் சிறந்ததாக கருதப்பட்டது. முற்கால தமிழர் தொழுதுண்டு வாழ விரும்பினார் அல்லர், உழுதுண்டே வாழவே விரும்பினார்கள். சீரை தேடின் ஏரை தேடு என்றார் ஒரு புலவர். ஏர்தொழில் இனிது நடைபெறுவதற்கு மழை இன்றியமையாதது. தாய்முகம் காணா பிள்ளையும் மலைமுகம் காணா பயிரும் செழிப்படைவதில்லை. ஆகவே தமிழ்நாட்டார் வானத்திலே தவழும் மேகத்தையே நோக்கி வாழ்ந்தார்கள். உயர்ந்து ஓங்கிய மலைகளில் மேகம் தவள கண்டால் தமிழர் உள்ளம் தழைக்கும். கார்மேகத்தின் இடையே மின்னல் வீச கண்டால் அவர் உள்ளம் துள்ளி மகிழும். இது பத்தியாகும். பத்தி தொடர்புடைய வினாக்கள் 5 கீழே தரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான விடையை பத்தியிலிருந்து மாணவர்கள் எடுத்து எழுதவும். அடுத்ததாக இருக்கும் பகுதி, கீழ்காணும் பாடலை படித்து மகிழ்க. நீர் மேலாண்மை ஆத்திச்சூடி என்ற பாடல் தரப்பட்டுள்ளது. மாணவர்கள் அப்பாடலை படித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக இருப்பது, மொழியோடு விளையாடு. உழவு தொழிலுடன் தொடர்புடைய பல மொழிகளின் சொற்கள் இடம் மாறி உள்ளன. அவற்றை
முறைப்படுத்தி எழுதுக. அதில் 3 தரப்பட்டுள்ளது. முதலாவதாக தரப்பட்டுள்ளது பட்டம், தேடி, ஆடி, விதை. இந்த 4 சொற்களையும் இணைத்து சரியான முறையில் நாம் அமைத்தல் வேண்டும். விடை ஆடிப்பட்டம், தேடி, விதை. இதே போன்று தேடு, ஏரை, தேடின், சீரை. இதற்கான விடை சீரை தேடி ஏரை தேடி என்பது ஆகும். மீதி உள்ள ஒரு வினாவிற்கான விடையை மாணவர்கள் எழுதவும். அடுத்ததாக இருப்பது கீழ்காணும் பாடலில் உள்ள தொகை சொற்களை விரித்து எழுதுக. இருவினை அறிந்து கொள்வோமே, முத்தமிழ் கற்று தேர்வோமே, நாற்றிசை தேடி செல்வோமே, ஐந்தினை சுற்றி வருவோமே, அறுசுவை உண்டு மகிழ்வோமே. இது தொகை சொற்களுக்கான பாடலாகும். வினா இருவினை, நல்வினை, தீவினை. அடுத்து முத்தமிழ், இயல், இசை, நாடகம். அடுத்ததாக இருப்பது நாற்றிசை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. மீதி உள்ள 2 வினாவிற்கான விடையை மாணவர்கள் எழுதவும். அடுத்ததாக இருப்பது குறிப்புகளை படித்து தை என முடியும் சொற்களை எழுதுக. சில குறிப்புள்ள வினாக்கள் தரப்பட்டுள்ளது. அதை படித்து தை என முடியும் சொற்களை நாம் எழுதுதல் வேண்டும். இதில் உள்ள முதல் வினா மெதுவாக ஊர்ந்து செல்லும் ஓர் உயிரி நத்தை. அடுத்தது பொதி சுமக்கும் விலங்கு கழுதை. 2 நாம் பார்த்துவிட்டோம். மீதி உள்ள 2ஐ மாணவர்கள் எழுதவும். அடுத்ததாக இருப்பது கீழ்காணும் தொடரை பல தொடர்களாக மாற்றுக. ஒரு தொடர் தரப்பட்டுள்ளது. அத்தொடரை பல தொடர்களாக நாம் மாற்ற வேண்டும். வினா மணமலர் படம் வரைந்தால். இத்தொடரை நாம் மணமலர் படம் வரைந்தாளா, மணமலரா படம் வரைந்தால், மணமலர் படம் வரை, மணமலர் படம் வரைவாயா என்று பல தொடர்களாக மாற்றியுள்ளோம். இதே போன்று ஒரு வினா தரப்பட்டுள்ளது புத்தக பயிற்சியாக. கதிரவன் வீட்டுக்கு சென்றான். இதை பல தொடர்களாக நாம் மாற்றி எழுதுதல் வேண்டும். உதாரணமாக கதிரவன் வீட்டுக்கு சென்றானா. அடுத்தது கதிரவன் வீட்டுக்கு செல். நாம் 2 பார்த்துவிட்டோம். மீதி உள்ள 2 சொற்களை மாணவர்கள் எழுதி பார்க்கவும். அடுத்ததாக இருப்பது புதிய சொற்களை உருவாக்குக. புதிய சொற்களை உருவாக்குக. முதல் வினா விளையாட்டு திடல். இச்சொல்லில் உள்ள எழுத்துக்களை இடம் மாற்றி நாம் புதிய சொற்களை உருவாக்குதல் வேண்டும். விலை, விளையாட்டு, திடல், விடல், விடு, விடுதி, வில் என்று தந்துள்ளனர். இதே போன்று பல்கலைக்கழகம், கவிதை திரட்டு ஆகிய 2 சொல்லுக்கான புதிய சொற்களை மாணவர்கள் புத்தக பயிற்சியாக செய்து பார்க்கவும். அடுத்ததாக இருப்பது பாடலை தொடர்ந்து பாடி மகிழ்க. ஒரு பாடல் தரப்பட்டுள்ளது. அது முழுமையாக தரப்படவில்லை. நாம் பாதி பாடலை படித்து மீதி உள்ளவற்றை எழுதுதல் வேண்டும். பாடல் விடுகதையாம் விடுகதை, விடை காணும் விடுகதை, உயரமாக இருப்பானாம், ஒரே இடத்தில் நிற்பானாம்,
இளநீர் தேங்காய் தருவானாம், ஓலை கீற்றும் தருவானாம். அவன் பெயர் என்ன? தென்னை மரம். அவன்தானே விடுகதையாம் விடுகதை என்று தந்துள்ளனர். மீதி உள்ள பாடல் பகுதியை நாம் எழுதுதல் வேண்டும். புத்தக பயிற்சியாக எழுதவும். நாம் அடுத்ததாக பார்ப்பது நிற்க அதற்கு தக. உழவின் மேன்மையை அனைவருக்கும் உணர்த்துவேன். இயற்கை உரங்களின் பயன்களை சொல்வேன். மழை வளம் பெருக மரம் வளர்க்க உதவுவேன். இறுதியாக இருப்பது செயல் திட்டம். உழவு தொடர்பான படம் ஒன்றை வரைந்து வண்ணம் தீட்டுக. உழவு தொடர்பான பாடல்களுள் 5 எழுதி வருக. இயல் நிறைவுற்றது. இந்த இயல் முழுவதும் உழவு தொழிலின் பெருமையையும் சிறப்புகளையும் நாம் பார்த்துவிட்டோம். இயல் பகுதி நிறைவடைந்தது. 6வது இயல் பகுதி முடிவுற்றது. நன்றி.